ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் vlog தான் இருக்க போகுது. ஓகே, வந்துட்டோம். அந்த மால் மாதிரி இருக்கிறேன். ஃபோனிக்ஸ் ரீசெண்டாக ஒரு 4 டேஸ் ட்ரிப்பாக நாங்கள் பெங்களூர் டு கோவா வந்து போயிருந்தோம். ஏப்ரல் மேல கோவாவா அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி வந்து பார்த்தோம், அண்ட் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம், அண்ட் நார்த் கோவா பெஸ்ட்டா சவுத் கோவா பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணிக்கேன். கிட்ஸ் வச்சுட்டு இந்த வெக்கேஷனுக்கு கோவா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீப் வாட்சிங். இப்போது கோவா ட்ரிப் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் நார்த் கோவா போகலாமா சவுத் கோவா போகலாமான்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஷனே வேணாம். பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணி வைப் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்த் கோவா போங்க. இல்லை ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், பீஸ் அண்ட் காமாக இருக்கணும் அப்படின்னா சவுத் கோவா போகலாம். அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி பிளேசஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சவுத் கோவா தான் விசிட் பண்ணணும். நிறைய பீச்சஸ் இருக்கும். அதனால் நாங்கள் போகிறது சவுத் கோவா தான். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னென்னா, எனக்கும் என் பையனுக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். என் பையன்லாம் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தார். நான் கூட எப்படி வந்து அவன் கோஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் சூப்பர் கோஆப்ரேட்டிவாக ஜாலியாக அவரோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணார். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட்டுக்கு வேறு ரெடி பண்ணியிருந்தோமா, அதனால் அவங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து சீட்டில் வந்து உட்காந்துச்சு. கம்மிங் டு ஃப்ளைட் ஃபேர்ஸ், ஈச் பர்சனுக்கு 4000 கிட்ட வரும். 3 பேருக்குமே டிக்கெட் உண்டு. நம்மளோட ட்ரெயின் மாதிரி அண்டர் 5 அப்படின்னா டிக்கெட் இல்லை அப்படின்றது கிடையாது. ஃப்ளைட் பொறுத்த வரைக்கும் அண்டர் 2னா தான் வந்து டிக்கெட்ஸ் கிடையாது. 2 வயசுக்கு மேலே அப்படின்னா டிக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ மதுரை டு கோவா ஸ்ட்ரைட் ஃப்ளைட்ஸ் கிடையாது. ஒன்று சென்னை போய் போகணும், இல்லைன்னா பெங்களூர் இல்லை கொச்சின் போய் தான் போகணும். நாங்கள் வந்து பெங்களூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தனால அப்படியே வந்து டைரெக்டாக இங்கே கோவாக்கு வந்துட்டோம். ஸோ கோவா டு பெங்களூர் வந்து மோர் அஃபோர்டபுள் தான் டிக்கெட். பெங்களூர்லேருந்து கோவா மோரர்லெஸ் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்மளோட ஃப்ளைட்டில் ஒரு 1 ஹவர்க்குள்ளே போய் ரீச் ஆயிடலாம். வெயிட் அண்ட் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போச்சு. கோவா வந்து ரீச் ஆகிட்டோம். அப்போ தான் என் பையனுக்கு லைட்டாக காது வந்து அடைக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்திருக்கும் போல். காதை தேய்ச்சிட்டே இருந்தார். அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே காதை அடைச்சி வச்சோன்னே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுச்சு. கோவா ஏர்போர்ட் வந்து ரொம்ப குட்டி ஏர்போர்ட் தான். நாங்கள் பேக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கார் ரெண்ட் பண்ணுறதுக்காக போனோம். உள்ளே போங்க, அந்த லைனுக்குள்ளே தான் போனோம். நெக்ஸ்ட் கோவா பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் கார் ஸ்கூட்டர் வந்து ரெண்ட் பண்ணுறது தான். கார் ஸ்கூட்டர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும். நம்ம அங்கே டைரெக்டாக போயே வந்து நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தாலே கார் ரெண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டு வருவாங்க. நம்ம அப்போ கூட வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடியே வந்து நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி எதுனா ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேம் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோவா நிறையா ஸ்கேமிங் நடக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நாங்கள் அங்கே போயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக வந்து தான் பண்ணோம். எத்தனை ஆங்கிளில் எப்படியெல்லாம் காரை வளைச்சி வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெபாசிட் அமௌண்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மார்னிங் பெஸ்ட் சன்ரைஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு கேண்டில் லைட் டின்னரோட செட்டப்போட நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் தான். நம்ம ஸ்டே பண்ணுற பிளேஸ் வந்து எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வியூவோடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸுமே. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹாஸ்டல்ஸ்லேருந்து ரிசார்ட்ஸ்லேருந்து ஏர்பிஎன்பி வரைக்கும் கூட இருக்குது. நம்மளோட பட்ஜெட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். நாங்கள் பக்கத்தில் சி வியூ இருக்கிற மாதிரி ஒரு ரிசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம். பெர் நைட்டுக்கு வந்து 6000 rupees. நோ ஃபுட் இன்க்ளூடட். பக்கத்துலேயே அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட டைப் வச்சுருக்காங்க. நமக்கு 3 வேளை ஃபுட் வந்து பக்கத்தில் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ரூமுக்கு சர்வீஸும் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் போய் வந்து சாப்பிட்டுக்கலாம். கிட்ஸ் வச்சுட்டு போகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுட். எனக்கெல்லாம் என் பையன் ஒரு வேளை சாப்பிட்லன்னா கூட பயங்கர கிராங்கி ஆயிடுவான். அண்ட் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிரும். மொத்த மூடுமே வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் முன்னாடியே. அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த பராத்தாஸ், சப்பாத்தி, ப்ரெட்டு,
அப்புறம் நான் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்குமே. நம்ம ஒரு இட்லி தோசைலாம் மோஸ்ட்லி கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சா கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். மத்தபடி ரைஸ் அண்ட் பராத்தா வெரைட்டிஸ் வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து 2 அடல்ட் போய் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 800 to 1000 வரைக்கும் சார்ஜ் ஆகும். மோஸ்ட்லி இங்கே இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து பாரோட தான் இருக்குது. அதனால ப்ரைஸஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க இப்போ சுற்றி பார்க்க போகலாம். அதுக்கு இந்த மைண்ட் மேப்பை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. பலோலமில் தான் நம்மளோட ரிசார்ட் இருக்குது. பலோலம் வந்து எக்ஸ்ட்ரீம் சவுத் ஆஃப் த சவுத் கோவான்னு கூட சொல்லலாம். இருந்தாலுமே அங்கே இருந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர் ரேடியஸில் நிறையா பிளேசஸ் வந்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் எங்களோட ஸ்டே வந்து பலோலம்லேயே இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சைட் சீங்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுருந்தோம். இந்த மைண்ட் மேப் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய யூடியூப் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக சவுத் கோவா போகிற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி கமெண்ட்ஸில் ஒரு ஹார்ட் கொடுங்க. கேரளா மாதிரி இருக்கு. ஃபுல் ஆஃப் பேக் வாட்டர்ஸ். இந்த சைடு அந்த சைடு போனால் பீச், அப்புறம் கொஞ்சம் மலையும் இருக்கு. கொஞ்சம் கேரளா வைப்ஸ் தான் வருது இந்த ஊரு. நேரோ ரோடு, கொஞ்சம் மலை, பம்பி ரோட்ஸ், ஏறி இறங்குது. கொஞ்சம் பேக் வாட்டர் இருக்கு, கொஞ்சம் கடல் இருக்கு, கொஞ்சம் இந்த மாதிரி வயல் இருக்கு. மினி கேரளா மாதிரி தான் இருக்கு. மோரோவர் ஆமா, முக்கு இங்க பார் இருக்கு, அங்க சாயா கடை இருக்கு, இங்க வந்து சாராய கடை இருக்கு, அங்க சாயா கடை இருக்கு. எப்படி அங்க கல்லு கடை இருக்கு, இங்க சாராய கடை இருக்கு. சம்மர்ல வந்தா கோவா ரொம்ப மோசமான வெயிலா இருக்கும். பட் ஆனா அப்படிலாம் பெருசா ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி மதுரை மாதிரி ஊர்ல இருந்து இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து நல்லா தான் இருக்கு. ரொம்ப ரஷ் இல்லாம ஃப்ரீயா வந்து நம்ம ரோட்ல எல்லாம் போற மாதிரி இருக்கு. அதே இது சீசன் அப்போ வந்தோம்னா பயங்கர டிராஃபிக்கா இருக்கும் போல. ஏன்னா ரோட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப நேரோ ரோட்ஸ் தான் இருக்கு. அதனால இந்த டைம்ல வரதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ப்ரைஸஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும். ரூம்ஸு எல்லாமே, ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. இல்லைன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மை ட்ராவல் அட்வைஸ் டு கோவா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா காபோதி ராமா பீச் தான் வந்திருந்தோம். நம்ம ஸ்டேயிங் பிளேஸ்லேருந்து, அதாவது பலோலம்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் ஆகும். 1 hour டைம் எடுக்கும். அண்ட் நாங்கள் வந்தப்போ ஒரு 11 o'clock இருக்கும். பெருசாக கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்திருந்தோமே. ஒரு 2-3 பேர் வந்து இருந்திருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப் கோவான்னு அங்கே ஒரு போர்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் இங்கே. ஆனால் அது இங்கே வந்து 12:30க்கு மேலே தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இங்கே வந்து ஃபுட் ட்ரை பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து டைம் இல்லாதனால டக்குன்னு கிளம்பியாச்சு. பீச்சு பாருங்கள் அம்மா, என்ன அழகாக இருந்துச்சு. அப்படியே ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூவில் அந்த பீச் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஹெலிகாப்டர் சவுண்டெல்லாம் பார்த்து திடீர்னு ஷாக் அண்ட் பயமாயிடுச்சு. என்னடா நடக்குது அப்படின்னு அப்புறம் தான் கேட்டப்போ சொன்னாங்க, இந்த பஹல்கம் அட்டாக்னால இது வந்து சீஷோர் ஏரியானால சேஃப்டிக்காக அப்பப்போ வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி கடை இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஸ்நாக் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் இறங்கி போனால் தான் வந்து அந்த பீச் வந்து பக்கத்தில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒரு 500 meters வாக் பண்ணி கீழே போனோம். எங்கே போகிறீங்க? கீழே இந்த ஒயிட் சாண்ட் பீச் நேம் காபோதி ராமா பீச். ஓகே. அதுக்கு இப்படி இது வெட்ட வெயிலில் இப்படி நடந்து தான் கீழே போய் பார்க்கணுமா அந்த பீச்சை. ஐயோ, சரியான கூட்டுக்கிட்ட அவசரம் வருது. என்ன கிட்ட அவுந்துருச்சா? லூஸா இருக்கு டவுசரே, பிள்ளை மெலிஞ்சு போச்சு. காபோதி ராமா பீச் வண்டர்ஃபுல் தான் பீச். சூப்பரா இருக்கு ப்ளூ கலர்ல. இங்கிட்டும் ஹோட்டல்ஸ் இருக்கு போலப்பா. சுடுதா சரியான்? ஏய் புரியல, மூஞ்சில அடிக்க முடியல. ஏய் சரியான் என்ன வரலையா?
ஏன்னா மூஞ்சி இப்படி இருக்கு என்னால இப்படி தண்ணி இருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. லொக்கேஷனை பாருங்கள். கிளியர் ப்ளூ ஸ்கை, சாஃப்டி சாண்டு, ஃபுல் ஆஃப் தென்னமரம்ஸ். இவ்வளோ தென்னமரம் இருந்தும் ஒரு இளநீ 100 ரூபா சொல்கிறாங்க. இன்னைக்கு சென்சார் பண்ணிட்டேன். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு இவர் தான் பீச்சை. ஷேம் ஷேம் பாப்பி ஷேம் ஸ்ரீஹன். அப்படியே போகணுமா தண்ணிக்குள்ள, கொஞ்சம் கூட பயம் இல்லை ஸ்ரீஹன். ஏய் பரிசு விழுந்துருக்கு. என்ன பரிசு? எக்ஸிபிஷன்ல பரிசு விழுந்தாலே நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. கோவால வந்து நான் ஒரு பரிசு வாங்கியிருக்கேன் பாருங்க. பாத்தீங்களா இந்த 5 பிரைஸ்ல ஏதாச்சும் ஒரு பிரைஸ் கிடைக்குமா? இதை வந்து நம்ம டேர் பண்ணி பார்த்தோம்னா ABCDE எது வருதோ, இப்போ A வந்துச்சுன்னா ஐபேட், ஆப்பிள் ஐபேட், D வந்துச்சுன்னா ஆப்பிள் வாட்ச். இதுக்கு எவ்வளவு கட்டணும்? அதெல்லாம் எதுவுமே கட்ட வேலையா? See here, no cost, no obligation, no worries அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ரிசார்ட் வந்து இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். அதை போய் பார்த்துட்டு அங்கே வந்து பஃபே நடந்துட்டு இருக்கான். 295க்கு ஒரு ஆளுக்கு பஃபே, வெஜ் நான்வெஜ் இருக்கு. 2 பேர் பே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ. சாப்பிட்டு ஒரு 60 மினிட்ஸ் அங்கே இருக்கலாமா. அவன் என்ன சாப்பிட போறியா? அவன் ஃப்ரீ தானே. ஆமா, அதான் ஃப்ரீ. சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு அம்மா ஃபெலிஸ்டியான ஒரு அம்மா இருக்குமா. அங்கே போயிட்டு இந்த கில்ஸ் காமிச்சு உள்ள என்ன லெட்டர் இருக்கோ. வா வா ஸ்ரீயன், ஓடியா ஓடியா. என்ன பிரேஸ்லெட்ஸ், ஓகே, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். கோவாவில் ஸ்கேம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதில் ஒன் ஆஃப் த ஸ்கேம் தான் இது. ஸ்கேமாக உண்மையானு தெரில, பட் ஆனால் நமக்கு வந்து பார்க்குற ஸ்கேம் மாதிரி தான் தெரியுது. நான் சொல்லியிருந்தேன்ல கிஃப்ட்டு ஸ்க்ராட்ச் கார்டு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு 295 பே பண்ணி நாங்கள் 2 பேரும் சூப்பரான பஃபே சாப்பிட்டோம். அந்த 295க்கு வர்த்து தான். 2 பஃபே வந்து நாங்கள் 2 பேரும் நல்லா வெளுன்னு வெளுத்துக்கிட்டோம். என்னோட ஃபேவரட் டெசர்ட் அந்த க்ரம் ரூலெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஆளுக்கு 2 கப்பு வாங்கி எடுத்து சாப்பிட்டோம். அதுக்கே 295 சரியாக போச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளப் மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நம்மளை சேர வைக்கிறாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து பே பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 லேக், அவங்க சொன்னது வந்து ஒரு 10 லேக்ஸ் பே பண்ணி அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் பே பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து எங்கே வேணால் டூர் போய்க்கலாமா, அவங்களோட ரிசார்ட்டில் வந்து தங்கிக்கலாமா, அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க. அதில் ஆனால் எங்களுக்கு 1 மணி நேரம் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா, 1 மணி நேரம் சொல்லி 2 மணி நேரமே ஆயிடுச்சு. ஆனாலும் விடவே மாட்டேன்ட்டாங்க. டே விடுங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி ஓடி வந்தோம். இல்லைனா நம்மளை கண்டிப்பாக பிரெயின் வாஷ் பண்ணி அதில் சேர வச்சுருவாங்க. ஏன் ஸ்கேம்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் 31st ஆனிவர்சரி முன்னிட்டு இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்புற அன்றைக்கி ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா நார்த் கோவா கிட்ட, மிடில் கோவா கிட்ட, சென்ட்ரல் கோவா கிட்ட அங்கேயும் அதே ஸ்க்ராட்ச் கார்டை காமிச்சு 31st ஆனிவர்சரின்னு சொல்கிறாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு, அட பாவிங்களா பித்தலாட்டக்காரங்களா, சூப்பர் பேபி கேர்ஃபுல்லாக இருங்க. வயசுல இருக்க போகுது. இது பாறை மீன். கடல் கரையிலேயே மீன் பிடிக்கிறியப்பா, கடலுக்கம்மா. அண்ட் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டே 2. இங்கே வந்து இது பக்கத்துலேயே நம்ம பலோலம்லேயே வந்து ஒரு 2-3 குட்டி குட்டி பீச்சஸ்லாம் இருக்குது. அது வந்து போட் ரைடில் கூட்டு போய் காட்டுவாங்க. யார் வந்திருக்கானா, மஞ்சரி வந்திருக்காங்க. ஸ்ரீயா நினச்சிடாத. இப்போ பட்டர்ஃப்ளை பீச் பார்க்க போகிறோம் இந்த போட்டில் ஏறி. இந்த பலோலம் பீச்லேயே பட்டர்ஃப்ளை பீச்சு, டர்ட்டில் ராக்கு, அப்புறம் டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது போக ஒரு ஹனிமூன் பீச் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போட்டில் போகிறதுக்கு பெர் பர்சனுக்கு 500 rupees மினிமம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளோட ஆளை பொறுத்து எத்தனை பேர் சேர்றாங்கன்றது பொறுத்து ஏறும் இறங்கும். அண்ட் எங்களுக்கு வந்து இந்த வாட்டி டோட்டலாக 3 பேருக்கு 1750 வாங்கினேன். ஆக்சுவலாக 1500 வாங்கியிருக்கணும். ஒரு 250 எக்ஸ்ட்ரா வாங்கி 1750 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் தான் போவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வந்தாங்களா, அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ப்ரைஸை குறைடான்னு சொன்னால் குறைக்க மாட்டேன்றாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லி ஏறி போனோம். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு 8 o'clock வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் சன் மதியானம் வர வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
இந்த போட்டில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து அந்த டர்ட்டில் ராக் காட்டினாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டாப்பிங் பட்டர்ஃப்ளை பீச்சுன்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி மவுண்டன்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அது வந்து பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரி இருக்குது. அதனால தான் அது பேர் வந்து பட்டர்ஃப்ளை பீச்சா. அப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு ஹரிமூன் பீச்சுன்னு கூட ஒரு பீச் இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹை டைடாக இருக்கிறனால அந்த பீச் வந்து கொஞ்சம் கவர் ஆயிடுச்சு தண்ணியால் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் வந்து அன்றைக்கி காமிச்சிருந்தாங்க. இது வந்து செம்ம கிளியராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பெருசாக அலையும் வரல, நம்ம ஜாலியாக வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்கே டால்ஃபின்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம். என்னோட கரையிலேருந்து இவ்வளோ பக்கத்துலேயே டால்ஃபின்ஸ்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தோம், ஒருவேளை அங்கே வளர்ப்பு டால்ஃபின் எதுவும் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரில. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் அங்கே விளையாட விட்டுட்டு அப்படியே கூட்டிட்டு வந்து ஷோரில் வந்து இறக்கி விட்டாங்க. அப்படியே நாங்கள் செம்ம பசி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சூப்பராக சீ ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். இது வந்து சிப்பி இருக்குல்ல, அதுதான் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஆனால் குட்டி குட்டி சைஸாக இருந்துச்சு, பெருசாக உள்ள ஃப்ளஷ் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஒரு கோவன் ப்ரான் கறி வாங்கினோம். அப்புறம் தாலி, கோவன் தாலி வந்து வாங்கினோம். நல்லா தான் இருந்துச்சு, டீசெண்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்குது, நம்ம ஊர் மாதிரி காரசாரமாக இல்லை. பட் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னும் நெக்ஸ்ட் 2 டேஸில் நடந்ததெல்லாம் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, போய் ரிட்டர்ன் போயிடலாமான்னு நினச்சோம். At that hanging one. 450.